அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகளிலேயோ அல்லது நமது நடைமுறைகளிலேயோ ஏதாவது ஒரு தவறு இருப்பதாக ஒரு நபர் சுட்டி காட்டினா போதும், நம்மளை எத்தனை நபர்கள் சரி நான் திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்ம மனசில் அந்த நேரத்தில் எந்த எண்ணம் தோறும், ஆமாம் புதுசாக சொல்ல வந்துட்டான், இவர் பெரிய யோக்கியர் என்றெல்லாம் மனசில் நினைப்போம் அல்லவா? அதுதான் பெருமை என்றார்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லி கொண்டிருந்தாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை இருக்குதோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு தோழர் கேட்கிறார், ஒரு மனிதர் அழகான முறையில் ஆடை அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அது பெருமையாகுமா என கேட்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா அழகானவன், அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் என்று சொல்லிவிட்டு சொன்ன ஒரு வார்த்தை அல் கிபுரு, பெருமை என்பது பத்தருல் ஹக். ஒரு நபர் அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தவறை சொல்லக்கூடிய நேரத்தில் அதை ஏற்க மறுத்து வகமத்துன் நாஸ், இவெல்லாம் சொல்ல வந்துட்டானா என்று கேவலமாக மக்களை பார்ப்பது தான் உண்மையில் பெருமை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.